வணக்கம் விஜய். ஜனநாயகன் படத்தை வச்சு மோடி கூட சேர்ந்து ரசிகர்களை ஏமாத்துறீங்களே, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னா, ஜனநாயகனுக்கும் இந்த சென்சார் போர்டுக்கு என்ன பிரச்சனை? ஜனநாயகன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான டயலாக்னு வச்சிருக்கீங்களா? அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் பராசக்தியில வச்சது மாதிரி கோயில் கூடாதென்பதற்காக அல்ல, கோயில் கொடியவனின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக அப்படின்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா டயலாக் வச்சிருக்கீங்களா? கிடையாது. இல்ல இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு பெரிய புரட்சிகரமான வசனத்தை வச்சு பேசியிருக்கீங்களா நீங்க? அதுல கிடையாதுல்ல. இல்ல நரேந்திர மோடி தமிழ்நாட்டுல மதக்கலவரம் பண்ண நினைக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் உங்க படத்துல இருக்குமா? கிடையாது. கொடுக்க முடியுமா? அந்த துணிச்சல் இருக்கா? படத்துல பஞ்ச் டயலாக் பேசுறீங்களே, நேர ஒரு டயலாக் பேச முடியுமா பத்திரிகையாளர்களை சந்திச்சு? ஏன்னா முடியாது. ஏன்னா உங்க ட்ராக் ரெக்கார்ட் என்ன? தலைவாங்கிற படம் ரிலீஸ் பண்ண உடனே ஜெயலலிதா அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவை கூட்டிட்டு ஸ்கூல் பையன் மாதிரி கொடநாடு போய் காத்து கிடந்து அந்த அம்மையாரை பார்க்க முடியாம திரும்பி வந்தாரு. அவ்வளவுதான். விஜய்ங்கிற ஆளுக்கு துணிச்சல்ன்ற விஷயம் வந்தா விஜயால ஜி.கே. வாசனை கூட ஏத்து பேச முடியாதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அப்படி இருக்கிறப்ப இந்த படத்துக்கான ஒரு பில்டப் ஏதோ மோடியை ஒரு இது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன் விஜய், நான் கேட்கிறேன், நீங்க நிஜமாவே இல்ல நரேந்திர மோடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? அதாவது எங்க தலைவருக்கு பேசுனீங்கல்ல கரூர் பிரச்சனையில, சிஎம் சார், அந்த துணிச்சல் தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.